அனைவருக்கும் வணக்கம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் என்றால், நமது விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் நமது சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்து உள்ளீர்கள் என்றால், நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும். விருச்சிகம் ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி 8வது ராசி ஆகும். மேலும் விருச்சிகம் ராசியுடன் 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள். விருச்சிகம் ராசி ஸ்திர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும். இதில் கேட்டை 1 முதல் 4 பாதங்கள் வரை, அனுஷம் 1 முதல் 4 பாதங்கள் வரை மற்றும் விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள். விருச்சிகம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் முருக பெருமான் மற்றும் அம்மன் தாயார் ஆவார். உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற முருக பெருமான் கோவில் சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும். சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்ற ராசிக்கு மாறுவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக் கொள்வார். முழுவதுமாக 12 ராசிகளையும் அவர் சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆகும். நீதிக்கான கடவுளாக சனி பகவான் ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமின்றி மற்ற கிரகங்களை விட சனி பகவான் தான் மிகவும் மெதுவாக நகருபவரும் ஆவார். அதாவது, சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதற்கு அதிக காலத்தை எடுத்துக் கொள்வார். அந்த வகையில் சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு வருகை தருகிறார். நமது விருச்சிகம் ராசிக்கு சனி பகவான் முயற்சி மற்றும் தயார் வண்டி வாகன ஸ்தானாதிபதி ஆவார். இதுவரை தயார் வண்டி வாகன ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போது பஞ்சம சனியாக விருச்சிக ராசி ஆட்சி செய்யப் போகிறார். இது விருச்சிக ராசிக்கு 95% நன்மை அளிக்கும். அதைப் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நீதிமான், தப்பு செய்தால் தண்டிக்கக்கூடியவர் என்று சொல்லப்படும் சனி பகவான் தான் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் டிராவல் பண்ணக்கூடியவர். மற்ற கிரகங்களான குரு, ராகு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகங்களைக் காட்டிலும் சனி தான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் டிராவல் செய்வார். தற்போது கும்பத்தில் இருக்கும் சனி பகவான், குரு பகவான் ஆட்சி செய்யக்கூடிய மீன் ராசியில் நுழைய இருக்கிறார். வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி இரவு 22:07 மணிக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார். இதன் மூலமாக கடந்த 7.5 ஆண்டுகளாக சனியின் பிடியில் சிக்கித் தவித்த மகர ராசியினருக்கு விடிவுகாலம் பிறக்கப் போகிறது. மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் அடுத்து 2.5 ஆண்டுகள் மீன ராசியில் நீடிப்பார். இதற்கிடையில் குறிப்பிட்ட மாதம் மட்டும் வக்ர பெயர்ச்சி அடைந்து அதன் பிறகு மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைவார். அதாவது, மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி அடையும் சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி காலை 7:24 மணிக்கு வக்ர பெயர்ச்சி அடைவார். அதன் பிறகு மீண்டும் நவம்பர் 28ஆம் தேதி காலை 7:26 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைவார். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சியாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படலாம். மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது. மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கும் கிரகநிலை உங்கள் உத்தியோகத் தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை அளிக்கலாம். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். என்றாலும் சில தாமதங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் பலன்கள் கிட்டும் எனலாம். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளை அளிக்கும் சாத்தியம் உள்ளது. அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பொறுப்புகள் கூடும்.
என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிட்டும். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும். சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது. எனவே உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலனை நீங்கள் பெறுவது உறுதி. அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன, எனவே பிரகாசிக்க தயாராகுங்கள். காதல் குடும்ப உறவு. சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும். உங்கள் திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியம் இல்லை. என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். அன்புக்குரியவர்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். மேலும் இந்த வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கலாம். உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படலாம். சூழ்நிலையை அமைதியாகக் கையாளுங்கள். அமைதியாகவும் நேர்மறையாகவும் இருங்கள். வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியைப் பேணுங்கள். மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும் போது உங்கள் தொனியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளைப் பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு தாமதம் ஏற்படும். குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம். அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம். சில விஷயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இவை தற்காலிகமானவை மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கை. கணவன் மனைவி உறவுகளைக் குறிக்கும் 7ஆம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகள் உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும். இவை தற்காலிகமான சவால்கள் மற்றும் விரைவில் முடிவடையும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருப்பது மற்றும் சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பது தேவையான அமைதியைத் தரும். திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்தலாம் மற்றும் வேறுபாடுகளைக் களைய வெளிப்படையான தொடர்பு கொள்ளலாம். நிதிநிலை. இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் சீரான நிதிநிலையைக் காண்பீர்கள். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும். முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீர்கள். உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்கக் காண்பீர்கள். தொழில் மூலம் லாபம் பெறுவீர்கள். உங்களின் அத்தியாவசிய நிதித் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமாடிட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாகத் தெரியவில்லை. அவ்வாறு செல்ல, முதலீடு செய்வதற்கு முன் முதலீட்டு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள். நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்துகொண்டு அனைத்தும் சரியாக இருந்தால் மட்டுமே தொடரவும். மாணவர்கள். இந்த பெயர்ச்சிக் காலத்தில் மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள. புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டும். மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை. கவனச்சிதறல்களைத் தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள். இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பைத் தொடர சாதகமாகத் தோன்றுகிறது. மேலும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கலாம். அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களின் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு திறவுகோலாக இருக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்குத் தோற்றுபவர்களும் தங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். ஆரோக்கியம். இந்த பெயர்ச்சிக் காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியம். சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீர்கள். ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையைப் பெறவும். உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள். சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது. உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவதைக் குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும். நாம் நவீன உலகில் இருப்பதாலும் கணினி முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்தும். பரிகாரங்கள்.
சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமான் சாலிசாவைப் படிக்கவும் அல்லது கேட்கவும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும். நாய்கள், காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரைக் கொடுங்கள். முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யுங்கள். மேலும் நாம் கூறிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் நாம் எந்த பதிவு போட்டோம் என்றாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வழியாக தகவல் தெரியப்படுத்த முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.